ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ஈஸியான ஒரு மலேசியன் டெசர்ட் செஞ்சு காணிக்க போகிறேன். இந்த டெசர்ட்டோட நேம் வந்து குவே சாகோ, இல்லைன்னா சாகோ கேக்குன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து சாகோ ஜெல்லி, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஜவ்வரிசி, சுகர், தண்ணி, அதுக்கப்புறம் ரோஸ் சிரப்பு, அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து அந்த பேண்டன் லீஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேண்டன் லீஃப்னால் ரொம்ப இல்லை, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன்ல, அது நான் ரைஸுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து என்கிட்ட இல்லை, அதனால நான் இப்போ அது இல்லாமல் செஞ்சு காணிக்கிறேன். ஸோ இங்கே ஜவ்வரிசியை வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து அரை கப்பு சாகுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா தளன்னு கொதிச்சோன்னே நம்ம வந்து ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டுடலாம். ஸோ இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் இந்த சிரப்பை பற்றி சொல்லிடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் நானே பண்ணேன். சுகர் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சுகரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல, அந்த எசன்ஸை ஊற்றி சிரப் மாதிரி அடுப்பில் வச்சு காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டிக்கி ஸ்டேஜ் வர வரைக்கும் இது கூல் ஆகட்டும். இது நமக்கு கடைசி தான் தேவை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து கொதியில் வரட்டும். ஸோ இதை வந்து நம்ம ஊற்றி வைக்கிறது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மோல்டில் தான் நான் ஊற்றி வைக்க போகிறேன். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். சிலிக்கான் மோல்டு, அதனால் நம்ம எண்ணெய்லாம் தடவணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ஓகே, ஸோ இதில் தான் இது ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை போடலாம். ஓகே, ஸோ ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு தெரியும்ல, அது வந்து அடியில் வந்து ஒட்டும். அதனால நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து இது வேகிற வரைக்கும் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த வெள்ளையாக இருக்குல்ல, அது வந்து ஜவ்வரிசி வேகிறது தெரியும்ல உங்களுக்கு, டிரான்ஸ்லூசண்டாக ஆகும், அது கண்ணாடி மாதிரி ஆகும். அது வரைக்கும் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து பக்கத்துலேருந்து கிண்டி கொடுத்து இது வெந்தோடனே உங்களுக்கு காணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி வந்து குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி கொடுத்து குக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நீங்களும் அந்த மாதிரி குக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆகி திக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக் ஆகணும், அப்போ தான் அது வந்து செட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் சுகர் போட்டுடலாம். சுகர் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கனது. நான் வந்து சிரப்பும் விடுறதுனால ஓரளவுக்கு மைல்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். சுகர் போட்டோன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும், பத்தக்கூடாது யாரும், கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம வந்து கிண்டி கொடுக்க அது வந்து திக்காகும். ஸோ இந்த டைம்லேயே நம்ம சிரப் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த சிரப்பை ஊற்றிடலாம். இது வந்து ரோஸ் சிரப், இது உங்களுக்கு கடையிலே கிடைக்கும் ஈஸியாட்டு. உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா அதை கூட விட்டுக்கலாம். நான் என்கிட்ட இல்லாததுனால நான் ஹோம்மேடாக பண்ணேன். ஸோ நான் சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ரோஸ் சிரப் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஸோ இனி வந்து இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். இது வந்து திக்காகணும், அது வரைக்கும் குக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல, அது மறுபடியும் திக்காகி அந்த மாதிரி சுருண்டுட்டு வரும் அது வரைக்கும். ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சாகோ வந்து நல்ல குக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஸோ இப்படி சுருண்டு வருது பார்த்தீங்களா? இதுக்கு மேலெல்லாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதை மோல்டில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன மோல்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஊற்றலான்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் வேண்டாம், ஒரே ஷேப்பில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வந்து சிலிக்கான். நான் எல்லாத்தையுமே லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு இதில் ஊற்றிட்டு செட் ஆனோன்னே எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த சாகோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஸோ நான் ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன், அப்போ நமக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதில் வந்து மெயின் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து 2 விதமாக பண்ணாங்க. நான் வந்து ரெஃபர் பண்ணும்போது சில பேர் வந்து இந்த சாகோவை வந்து ஓரளவுக்கு குக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ட்ரேயில் ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுத்தாங்க, அப்போ அது கம்ப்ளீட்டாக குக் ஆயிரும்னு. இன்னொன்று வந்து சாகோ வந்து ஜவ்வரிசியை வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ணிட்டாங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வெந்துடணும், ஓகே, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடுக்குன்னு இருக்கும் ஜவ்வரிசி வேகலைன்னா. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சாகோ ஊற்றி வச்சாச்சு. இப்போ நான் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது வைக்க போகிறேன். சின்ன பவுல்னால டக்குன்னு சில் ஆயிரும். செட் ஆனோன்னே என்ன பண்ணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த சாகோ புட்டிங் வச்சோம்ல, அது வந்து செட் ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு மேலே செட் ஆச்சு. ஸோ சிலிக்கான் இதுலேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். கையெடுமா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட். ஸோ டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை நல்லா ரோல் பண்ணிடலாம். மகா கையெடு. கையெடு. இப்போ சாப்பிடுப்போம், ஃபாஸ்ட்டாக சாப்பிடு. இங்கே பாருங்க. ஸோ சூப்பராட்டு நம்மளோட அந்த சாகோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து இந்த கோகோனட்டில் ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த கப்பில் உள்ளதை எடுத்து காணிக்கிறேன். இந்த கப்பில் உள்ளதை எடுக்க ஒரு ஸ்பூன் ஏதாவது வேணும். ஸோ ஈஸியாக வந்துடுது, ஒட்டாது உங்களுக்கு. சத்தியா மகா? ஜெல்லி, இதுதான் ஜெல்லி. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சாகோ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணுற வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜிலேயே வச்சிட போகிறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.